matrices section C 10th question, find the inverse of the matrix and hence solve the equations அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இதை நம்ம A matrix அப்படின்ட்டு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்னால் A பவர் -1. இது எப்படி இருக்குன்னா 1/determinant of A into adjoint A அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து determinant of A வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஏதாச்சும் ஒரு ரோவை வந்து எடுத்துக்கணும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் ரோவை எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ரோவில் என்ன இருக்குன்னா 1 1 1 இருக்கா. ஸோ 1 1 1ல் ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து என்னது 1. இப்போ 2 கோடு போட்டுட்டு இப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட் எந்த ரோவில் இருக்கோ அந்த ரோவையும் அந்த காலமையும் இக்னோர் பண்ணிட்டு மீதி இருக்கிறத எழுதணும். ஸோ 2 3 4 9 ஸோ 2 3 4 9 இப்போ மைனஸ்னு போடணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ்னு ஆரம்பிக்குது, அப்போ செகண்ட் மைனஸ்னு வரும். ஸோ மைனஸ்னு போட்டுட்டு செகண்ட் எலிமெண்ட்டை வந்து எழுதணும். ஸோ செகண்ட் எலிமெண்ட் வந்து என்னது, செகண்ட் எலிமெண்ட்டும் வந்து 1 தான். ஸோ செகண்ட் எலிமெண்ட் இருக்கிற ரோவையும் காலமையும் இக்னோர் பண்ணிட்டு மீதி எழுதணும். ஸோ 1 3 1 9 வருது. ஸோ -1 1 3 1 9. தேர்ட் எலிமெண்ட்டும் வந்து 1 தான் இருக்குது. ஸோ +1 ஃபஸ்ட்டு ப்ளஸில் வருது, அப்புறம் மைனஸில் வரும், அப்புறம் ப்ளஸில் வரும். இந்த மாதிரி மாறி மாறி வரும். ஸோ தேர்ட் எலிமெண்ட் வந்து என்னதுன்னா அதுவும் 1 தான். ஸோ தேர்ட் எலிமெண்ட் இருக்கிற ரோவையும் காலமையும் இக்னோர் பண்ணிட்டு மீதி எழுதணும். ஸோ 1 2 1 4. ஸோ 1 2 1 4. இப்போ வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணி போட வேண்டியதான். இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு இப்போ 2 × 9 2 × 9 வந்து என்னது 18 -4 × 3 12 -1 1 × 9 9 1 × 3 3. ஸோ மைனஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து இது மைனஸ் தான் வரும். கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது எப்போதுமே மைனஸில் தான் வரும். ஸோ 1 × 4 4 1 × 2 2 -2 இஸ் ஈக்குவல் டு 18 - 12 வந்து என்னது 6 6 × 1 வந்து 6 9 - 3 6 6 × 1 6 ப்ளஸ் 4 - 2 வந்து 2 2 × 1 2. ஸோ ஆன்சர் வந்து 2. அதாவது டிட்டர்மினன்ட் A வந்து 2. நெக்ஸ்ட்டு வந்து அட்ஜாயிண்ட் A வந்து போடணும். ஸோ அட்ஜாயிண்ட் A போடும்போது ஃபஸ்ட்டு A11 போடுவோம். இஸ் ஈக்குவல் டு இப்படின்னு போட்டு ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமை இக்னோர் பண்ணுவோம். இப்போ மீதி வந்து 2 3 4 9. ஸோ 2 3 4 9. இப்போ கிராஸ் மல்டி பண்ணோன்னா 2 × 9 18 4 × 3 வந்து என்னது 12. ஸோ 18 - 12 வந்து 6. நெக்ஸ்ட்டு A12னா ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் காலமையும் வந்து இக்னோர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் இது வந்து மைனஸில் வரும், ஒன்று ப்ளஸில் வரும், ஒன்று மைனஸில் வரும். ஸ்டார்டிங் எப்போதுமே ப்ளஸில் வரும். ஸோ 1 3 1 9. ஸோ 1 3 1 9 கிராஸ் மல்டி பண்ணால் 1 × 9 9 3 × 3 இங்கே ஒரு மைனஸ் இருக்கா. ஓகே, இப்போ வந்து -6ன்னு வருமா. நெக்ஸ்ட்டு A13னா ஃபர்ஸ்ட் ரோவையும் தேர்ட் காலமையும் இக்னோர் பண்ணணும். இது வந்து ப்ளஸில் வரும். ஸோ தேர்ட் காலம் வந்து இக்னோர் பண்ணணுமா. ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் இக்னோர் பண்ணால் 1 2 1 4 இருக்குது. ஸோ 1 2 1 4 இஸ் ஈக்குவல் டு 1 × 4 4 2 × 1 2 இஸ் ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட்டு A21 இஸ் ஈக்குவல் டு மைனஸில் வரும், ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸில் வரும். ஸோ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமை வந்து இக்னோர் பண்ணணும். ஸோ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இக்னோர் பண்ணிட்டோன்னா 1 1 4 9 இருக்குது. ஸோ 1 1 4 9 இஸ் ஈக்குவல் டு -1 × 9 9 4 × 1 4. ஸோ 9 - 4 வந்து 5 -5. நெக்ஸ்ட்டு A22னா செகண்ட் ரோ செகண்ட் காலம் இக்னோர் பண்ணும். போனது வந்து மைனஸில் இருக்கிறதுனால இந்த தடவை வந்து ப்ளஸில் வரும். ஸோ செகண்ட் ரோ செகண்ட் காலம் இக்னோர் பண்ணிட்டோன்னா பாக்கி வந்து 1 1 1 9 இருக்குது. ஸோ 1 1 1 9 இஸ் ஈக்குவல் டு 1 × 9 9 1 × 1 1 இஸ் ஈக்குவல் டு 8. அதே மாதிரி A33 வரைக்கும் போடணும். இது புரியுதுல, அவ்வளோதான். இதே மாதிரி A33 வரைக்கும் போடணும். இப்போ வந்து A33 வரைக்கும் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அட்ஜாயிண்ட் Aயோட மேட்ரிக்ஸ் வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ அது எப்படி எழுதணும்னா நம்மளுக்கு இது வரைக்கும் வந்த ஆன்சர் எல்லாத்தையும் காலம் வைஸ் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற 3 நம்பர் என்ன அப்படின்னு பாருங்கள். 6 -6 2. இப்போ அதை காலம் வைஸ் எழுதணும். ஸோ 6 -6 2. நெக்ஸ்ட்டு இருக்கிற 3 நம்பர் என்னது, நெக்ஸ்ட்டு இருக்கிற 3 நம்பர் வந்து -5 8 -3. ஸோ -5 8 -3. லாஸ்ட்டாக இருக்கிற 3 நம்பர் 1 -2 1. ஸோ 1 -2 1. இதுதான் வந்து அட்ஜாயிண்ட் A. இப்போ வந்து இன்வர்ஸ் ஆஃப் A போட்டுடலாம். இன்வர்ஸ் ஆஃப் Aயோட ஃபார்முலா வந்து பார்த்தோம்ல. இன்வர்ஸ் ஆஃப் A வந்து எப்படி போடணும், A பவர் -1 இஸ் ஈக்குவல் டு 1 determinant of A adjoint A. determinant A வந்து நமக்கு 2 அப்படின்னு கிடச்சிச்சா. ஸோ 1/2 இன்ட்டு adjoint A வந்து இந்த மேட்ரிக்ஸை வந்து அப்படியே காப்பி பண்ணிடுங்க. ஸோ இன்வர்ஸ் ஆஃப் A வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கொஸ்டினில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா அண்ட் ஹென்ஸ் சால்வ் த ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அந்த ஈக்குவேஷன்ஸோட ஆன்சர் மட்டும் பார்த்துக்கலாம். 6 14 36
ஸோ 6 14 36 அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து இங்கே நம்ம இப்போ கீழே போடணும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a பவர் -1 இன்ட்டு இ. அந்த இ தான் வந்து 6 14 36. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a பவர் -1னா இன்வர்ஸ் ஆஃப் a. அது வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம்ல, ½ இன்ட்டு இது அது அப்படியே இங்கே எழுதிருங்க. ஸோ a பவர் -1 வந்து நம்ம எழுதிட்டோம். இன்ட்டு இ வந்து என்னென்னா அந்த கொஸ்டினில் இருக்கிற ஈக்குவேஷன்ஸோட ஆன்சர், அதாவது 6 14 36 அதான ஆன்சர், அதை எழுதிடணும். இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் வந்து மல்டிபிள் பண்ணணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ½ இப்போ நம்ம எப்படி மல்டிபிள் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அப்படி தானே மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ வந்து இந்த 6 இன்ட்டு 6 வந்து என்னது 36. நெக்ஸ்ட்டு -5 இன்ட்டு 14 வந்து -70. அப்புறம் 1 இன்ட்டு 36 வந்து 36. அப்புறம் -6 இன்ட்டு 6 வந்து -36. அப்புறம் 8 இன்ட்டு 14 வந்து 112. இங்கே வந்து ப்ளஸ் வரும், இங்கேயும் ப்ளஸ் வரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போடணும், ஏன்னா சிங்கிள் மேட்ரிக்ஸாக தான் நமக்கு ஆன்சர் வந்து வரும். நெக்ஸ்ட்டு -2 இன்ட்டு 36 வந்து -72. 2 இன்ட்டு 6 வந்து 12. -3 இன்ட்டு 14 வந்து -42. நெக்ஸ்ட்டு 6 இது என்னது, இது 1 இன்ட்டு 36 வந்து 36. ஸோ ப்ளஸ் 36 இஸ் ஈக்குவல் டு ½ இப்போ இது எல்லாத்தையும் 36 - 70 + 36 போட்டோன்னா நமக்கு வந்து 21 கிடைக்கும். சாரி 21 கிடையாது, 2 கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து -36 + 112 - 72 போட்டோன்னா 4 கிடைக்கும். 12 - 42 + 36 போட்டோன்னா 6 வந்து கிடைக்கும். இப்போ என்ன பண்ணலான்னா இதை கேன்சல் பண்ணிடலாம். 2 1s are 2, 2 2s are 4, 2 3s are 6. இதுதான் வந்து x, y and z ஓட வேல்யூ. x is equal to 1, y is equal to 2 and z is equal to 3.